மத்தேயு 3ஆம் அதிகாரம் நம்முடைய தொடர் தியானத்தின் தியான வசனம் அதிகாரமாகும். ஆண்டவருக்காக வசனத்தை நேசிக்கிற ஒரு கூட்டத்தை எழுப்புவதற்காக தான் இந்த கூட்டம். வசன பஞ்சம் ஆரம்பித்து விட்டது. வசனத்தை உறக்க பேசின சத்தியவான்கள் பூமியிலிருந்து கடந்து போய்விட்டார்கள். வசன பஞ்சம், வசனத்திற்காக பிரசங்கிகள் தேசத்தில் இல்லை, தமிழகத்தில் இல்லை. உலகத்திலேயே அதிகமாக ஆழமான சத்தியங்களை பேசி வந்தது தமிழகம்தான். ஆக இந்த இடத்துல அப்படி ஒரு உயிர்ப்பிக்கப்படுகிற சத்தியங்களை பேசுவதற்கு தேவன் கொடுத்த திறந்த வாசலுக்காக ஆண்டவரை தலைவணங்கி ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் சத்தியவான்கள், சத்தியவதிகள், சத்தியத்தை நேசிக்கிறதுனால வந்தவர்கள். ஆக வசனத்துக்காக வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய நாமத்தில் வாழ்த்துகிறேன். வாரந்தோறும் வாருங்கள். வசனம்தான் உங்களை வளர்க்கும், நிற்க வைக்கும், பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி கிறிஸ்துவுக்காக வாழ வைக்கும். வசனம் தெரிந்தால் உலகத்தில் எல்லாவற்றையும் ஜெயித்து விடலாம், சாத்தானையும் சேர்த்து. நம்முடைய தொடர் தியானம் புதிய ஏற்பாட்டு பகுதி. ஏற்கனவே மத்தேயு 1 அதிகாரத்தை பார்த்தோம், 2ஆம் அதிகாரத்தை பார்த்தோம். 3ஆம் அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரம். மத்தேயு 1 அதிகாரம் யோசேப்பு என்பவரை குறித்த செய்திகளை சொல்லி இருக்கிறது. 2ஆம் அதிகாரம் சாஸ்திரிகள் அவர்களை பற்றிய செய்திகளை சொல்லி இருக்கிறது. 3ஆம் அதிகாரம் ஒரு பெரிய மனுஷன், புதிய தலைவன், புதிய ஏற்பாட்டின் புரட்சி தலைவன் என்பவனை குறித்து செய்தி சொல்ல துவங்குகிறது. கவனியுங்கள், மத்தேயு 1 அதிகாரமும் 2ஆம் அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை சொல்லுகிற செய்தி. இன்னும் உள்ளே போனால் மத்தேயு 1 அதிகாரம் இயேசு பிறப்பதற்கு தம்பதிகளை ஆயத்தமாக்குவதை சொல்லுகிறது. 1 அதிகாரம். 2ஆம் அதிகாரம் இயேசு பிறந்த பிறகு சுமார் ஏறக்குறைய 1.5 முதல் 2 வருஷ காலகட்டத்தில் நடந்ததை சொல்லுகிறது. 3ஆம் அதிகாரம் இயேசு ஊழியத்துக்கு வரப்போகிறதை சொல்லுகிறது. 2ஆம் அதிகாரத்திற்கும் 3ஆம் அதிகாரத்திற்கும் இடைவெளி ஏறக்குறைய 30 வருஷம். ஆக 2ஆம் அதிகாரம் இயேசு பாலகனை சாஸ்திரிகள் வந்து தரிசித்ததை சொல்லுகிறது. அவர்கள் தரிசித்து விட்டு போகிறார்கள். பிறகு யோசேப்பும் மரியாளும் எகிப்துக்கு போகிறார்கள். அங்கே சில காலம் இருந்த பிறகு அங்கிருந்து கிளம்பி இஸ்ரவேலுக்கு வந்து நாசரேத் என்னும் ஊரில் தங்குகிறார். அந்த 2ஆம் அதிகாரம் இயேசு நாசரேத் என்ற ஊரில் தங்குவதினால் நசரேயன் எனப்படுவார் என்று அழைக்கப்பட்டார் என்று 2ஆம் அதிகாரம் சொல்லி முடிக்கிறது. அதனுடைய பொருளை பார்த்தோம். நாசரேத் ஊருக்கு இயேசு போனதினாலோ, தங்கி இருந்ததினாலோ, நாசரேத்தில் குடியிருந்ததினாலோ அவர் நசரேயனாகிய இயேசு என்று அழைக்கப்படவில்லை. நசரேயனாகிய இயேசு என்பது கிளை என்ற வார்த்தையின் பொருளில் வருவதினாலே அவர் நசரேயனாகிய இயேசு என அழைக்கப்பட்டார். நாசர் என்பது ஏசாயா தீர்க்கன் இயேசுவை கிளை என்பவர். கிளை, அந்த கிளை என்ற வார்த்தைக்கு மூல பொருள் பெயர் நாசர். அந்த நாசர் என்பது நசரேயர் என்று மருவி இயேசு நசரேயனாகிய இயேசு என்று அழைக்கப்பட்டார். இது 2ஆம் அதிகாரத்தின் கடைசி செய்தியோடு முடிகிறது. ஆனால்
மூன்றாம் அதிகாரம் ஏறக்குறைய 28-29 வருஷங்கள் இடைவெளியில செய்திகளை துவக்குகிறது. புது அறிமுகம், ஒரு புது மனுஷன், ஒரு புரட்சிகரமான ஊழியன், புதிய ஏற்பாட்டின் அறிமுக அப்போஸ்தலன், புதிய ஏற்பாட்டின் முதல் ஊழியன். அவன்தான் யோவான் ஸ்நானகன் என்று அறிமுகமாக மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் அந்த யோவான் ஸ்நானகனுடைய செய்தியை சொல்ல ஆரம்பிக்கிறது. வழக்கமாக கிறிஸ்தவர்கள் இயேசு புதிய ஏற்பாடு வந்ததுமே இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை கவனிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பில் நடந்தவைகளை கவனிப்பார்கள். பிறகு இயேசு கிறிஸ்துவை கவனிப்பார்கள். பிறகு அப்போஸ்தலர்கள் காலம் வந்துவிடும். அப்போஸ்தலர்கள், நிருபங்கள், அப்படி கடைசி வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு போய்விடுவோம். ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் கடந்து போவதற்கு முன்பு ஒரு அறிமுக தலைவன் ஒருவன் இருக்கிறான். அவன் பேர் யோவான் ஸ்நானகன். அதிகமாக அவனை பற்றி பிரசங்கங்கள் கிடையாது, அதிகமாக அவனை பற்றி புத்தகங்கள் கிடையாது, அதிகமாக அவனை பற்றி தியானங்களோ வெளிப்பாடுகளோ பேசுவதோ கிடையாது. ஆனால் அவன் புதிய ஏற்பாட்டின் முக்கிய தலைவன். அவனை குறித்து பேசுவது என்பது மிக கடினமான ஒன்று. காரணம், அவன் மிக கடினமான பிரசங்கி, அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவன் மிக பிரபலமான பாராட்டு பெற்றவன், அவன் மிக முக்கியமானவன். யோவான் ஸ்நானகனை பலருக்கு பிடிக்காது, ஆனால் யோவான் ஸ்நானகனை இயேசுவுக்கு பிடிக்கும். யோவான் ஸ்நானகனை பிதாவானவருக்கு பிடிக்கும். யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம் அன்று இருந்த இஸ்ரவேல் மக்களையே அசைத்தது, அன்று இருந்த ஆசாரியர்களை அசைத்தது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு மனுஷனை குறித்து தான் மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு ஆக்கியோன் செய்திகளை ஒழுங்குபடுத்தும் பொழுது இப்பொழுது இயேசுவின் ஊழியத்திலிருந்து செய்திகளை ஆரம்பிக்கிறான். இயேசு பிறப்பதற்கு முன்பு என்ன நடந்தது? மத்தேயு 1ஆம் அதிகாரம். இயேசு பிறந்த பொழுது என்ன நடந்தது? மத்தேயு 2ஆம் அதிகாரம். இப்பொழுது இயேசு ஊழியத்துக்கு வருகிறார். அப்பொழுது அவருக்கு வயது 30. ஆக இப்பொழுது மத்தேயு கூறுகிற நபர் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வரும் பொழுது என்ன நடக்கிறது என்பதுதான். நான் இதை ஒரே வாரத்தில் பேசி முடித்து விட வேண்டும் என்று நினைத்தேன். போன வாரம் பேசிய பொழுது மத்தேயு 3ஆம் அதிகாரம் தானே, ஒரே நாளில் முடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் இந்த வாரமெல்லாம் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் உட்காந்து யோவான் ஸ்நானகனை படிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் தெரிஞ்சது, இந்த ஆளை பற்றி ஒரு நாள் பேச முடியாது. ஏன்னா இந்த ஆள் காரியங்கள் அவ்வளோ இருக்குது. ஐயோ, கிறிஸ்தவர்களுக்கு இது தெரியல, வேதத்தை வாசிக்கிறவங்க இதை புரிஞ்சிக்க முடியல, எப்படியாகலும் இதை விரிவாக படிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இதில் என்னை ரொம்ப ஆச்சரியப்பட வச்சது பல விஷயங்கள். அந்த விஷயங்களெல்லாம் நான் உங்களுக்கு இன்னைக்கும் அடுத்த வாரமாக சொல்ல போகிறேன். இந்த 2 வாரம் யோவான் ஸ்நானகனை குறித்து தான் படிக்க போகிறோம். இந்த 2 வாரம் இந்த படிப்புகள் நம்மையும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய ஊழியங்களையும் களை எடுக்கும்படியாக இருக்க போது. ஹல்லேலூயா. அதிகாரத்தினுடைய தலைப்பு யோவான் ஸ்நானகனின் ஊழியமும் இயேசு ஞானஸ்தானம் பெறுதலும். இந்த 2 சம்பவங்கள் தான் இதுக்குள்ள இருக்குது. இந்த அதிகாரத்தில் மொத்தம் 17 வசனங்கள் இருக்குது. ஆனால் பல தலைப்புகளில் உள்ள செய்திகள் இருக்குது. வெறும் 17 வசனங்கள் தான். ஆனால் இந்த அதிகாரத்தை தொட்டா பத்திக்குது, சுடுது. காரணம், உள்ளே இருக்கிற தலைப்புகளின் செய்திகள், அந்த செய்திகளுக்கு உள்ளே இருக்கிற தலைப்புகள் இருக்குதே, பயங்கரம், அபாரம். நான் சொல்ல 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 உங்களுக்கே தெரியும் இதனுடைய விரிவாக்கம் எவ்வளோ பெருசுன்னு. அதிகாரம் சுருக்கப்பட்டு இருக்குதே தவிர ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய ஊழியங்கள் அப்படியே விரித்து பார்த்தா ஒரு அசாதாரண தலைவனுடைய வாழ்க்கையும் செய்தியும்
இதுக்கு உள்ள இருக்குது. இந்த அதிகாரத்தில் வரும் முக்கிய நபர்கள் யோவான் ஸ்நானகன், நம்பர் 2 இயேசு கிறிஸ்து, நம்பர் 3 பரிசுத்த ஆவியானவர், நம்பர் 4 அந்த கூட்டத்தில் இருந்த மக்கள், பரிசேயர், சதுசேயர், ஜனங்கள். இந்த 4 வகை தான். ஆனால் இதில் யோவான் ஸ்நானகன், இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், பிதாவானவரும் உள்ள இருக்கிறார். இந்த அதிகாரத்தில் அவர் சத்தம் கேட்குது வானத்திலிருந்து, இவர் என் நேசகுமாரன் அப்படின்னு பேசுறாரு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, யோவான் ஸ்நானகன், மக்கள். இந்த 5 பேரும் இந்த அதிகாரத்தில் இருக்கிறாங்க. கவனிங்க, 2 பேருடைய அறிமுகம் இதில் இருக்குது. யோவான் ஸ்நானகனுடைய அறிமுகமும் இருக்குது, இயேசு கிறிஸ்துனுடைய அறிமுகமும் இருக்குது. என்ட்ரி இருக்குது 2 பேருமே. கிராண்ட் என்ட்ரி மினிஸ்ட்ரிக்கு. ஃபயர் பீப்புள், பயங்கரமான 2 தலைவர்கள், உலகத்தை அசைக்கிறவங்க. 2 பேரை குறித்து ஒரு அறிமுகத்தை மத்தேயு கொடுக்குறாரு. இந்த 2 பேரும் முக்கியமான தலைவங்க. நடப்பது யூதேயாவின் வனாந்தரம். இது இந்த ஏரியா தான். இது யோர்தான், இது உப்புக்கடல், சவக்கடல். இந்த ஏரியா முழுசும் இந்த யூதேயாவின் வனாந்தரத்தில் யோவான் ஸ்நானகன் தன்னுடைய ஊழியத்தை தொடங்குறாரு. இப்போ இந்த அதிகாரத்தை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். பகுதி 1 யோவானின் செய்தியும் ஞானஸ்தானமும், மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் துவங்கி 12ஆம் வசனம். ஆல்மோஸ்ட் 12 வசனங்கள் தான். ஆனால் பயங்கரமான ஒரு பெரிய செய்தியை யோவான் ஸ்நானகன் அங்கே சொல்றத பார்க்குறோம். பகுதி 2 இயேசுவின் ஞானஸ்தானமும் செய்தியும். பகுதி 2 17 வசனங்கள் கொண்ட இந்த அதிகாரத்தை 2 பகுதிகளாக பிரிச்சா, முதல் பகுதி யோவான் ஸ்நானகனுடைய செய்தியும் ஞானஸ்தானமும், 2வது பகுதி இயேசு கிறிஸ்துனுடைய ஞானஸ்தானமும் செய்தியும். ஆக இந்த 2 பேர் தான் இந்த அதிகாரத்தில் முக்கிய நபர்களாக வராங்க. ஸோ இந்த அதிகாரத்தில் யோவான் ஸ்நானகனை குறித்த கூறும் புத்தகங்கள் இருக்குது. இப்போ புதிய ஏற்பாட்டில் முக்கியமாக இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய கவனத்தை இழுக்கிறார். அதுக்கு பிறகு அப்போஸ்தலர்கள், சீஷர்கள், பேதுரு, இவர்கள் முக்கியமான இடத்துக்கு வராங்க. அதுக்கு பிறகு பவுல் அப்போஸ்தலன் கவனத்தை இழுக்கிறாரு. ஊழியங்களை கவனிக்கிறோம். பவுலுடைய ஊழிய பயணங்கள், அவர் எழுதின நிருபங்கள், இவைகள் வரிசைப்படுத்தப்படுது. அதுக்கும் பிறகு யாக்கோபு, யோவான், இவர்களுடைய நிருபங்கள் வருது. அதுக்கும் பிறகு கடைசியில் யோவான் என்பவருடைய வெளிப்படுத்தின விசேஷம். கவனிங்க, இவங்க எல்லாருமே இயேசுவை அறிஞ்சவங்க. பவுல் தவிர பேதுரு இயேசுவை அறிஞ்சவர், யோவான் இயேசுவை அறிஞ்சவர், யாக்கோபு இயேசுவை அறிஞ்சவர். பவுல் பின்னாடி வந்தவர். ஆனா இவங்க எல்லாருக்கும் முன்னாடி யோவான் ஸ்நானகன் வராரு, இந்த சீஷர்களுக்கு முன்னாடி. அப்போ யோவான் ஸ்நானகனை குறிச்ச புத்தகங்கள் என்னெல்லாம் சொல்லுது? அதிகமா நம்முடைய கவனங்கள் அவர் பக்கம் திரும்பல. ஏன்னா யோவான் ஸ்நானகன் எந்த புத்தகத்தையும் நிருபத்தையும் எழுதல. பேதுரு தெரியும், இயேசுவோட இருந்தாரு, நிருபங்களையும் எழுதினாரு. பவுல் தெரியும், ஊழியத்துக்கு வந்தாரு, நிருபங்களையும் எழுதி வச்சிருக்கிறாரு. யோவான் தெரியும், இயேசுவோட இருந்தாரு, நிருபங்கள், புத்தகங்கள் எழுதி வச்சிருந்தாரு. யாக்கோபும் அப்படிதான். ஆனா யோவான் ஸ்நானகன் எந்த புத்தகத்தையும் எழுதல. ஆனால் யோவான் ஸ்நானகனை குறித்து ஒரு சில புத்தகங்கள் வரிசையா சொல்லி இருக்குது. முக்கியம் என்னன்னா, 4 சுவிசேஷகர்களும் யோவான் ஸ்நானகனை கோட் பண்ண தவறவே இல்லை. கவனிங்க, 4 சுவிசேஷகர். மத்தேயு 3ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம், 21ஆம் அதிகாரம்.
இத்தனை இடங்கள்ல மத்தேயு யோவான் ஸ்நானகனை குறித்து குறிப்பிட்டிருக்கிறாரு. நம்பர் 2 மார்க்கு சின்ன புத்தகம். ஆனால் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரம் இவைகள்ல இங்கும் அங்குமா ஒரு சில இடங்கள்ல யோவான் ஸ்நானகனை குறித்து மார்க்கு குறிப்பிட்டிருக்கிறாரு. நம்பர் 3 லூக்கா 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம், 20ஆம் அதிகாரம். கவனிங்க, மத்தேயு, மார்க்கு, லூக்கா எல்லாருமே யோவான் ஸ்நானகனை குறித்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. யோவான் ஸ்நானகன் எந்த புத்தகம் எழுதல, நிருபம் எழுதல, சுவிசேஷ பகுதி எழுதல. ஆனால் மற்றவர்கள் அவனை குறித்து எழுதியிருக்கிறாங்க. நம்பர் 4 யோவான் 1ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம். ஸோ 4 பேரும் 4 சுவிசேஷகர்களும் 4 சுவிசேஷக புத்தகத்தில் யோவான் ஸ்நானகனை குறித்து எழுத தவறவே இல்லை. முக்கியமான நபர். இதையும் தாண்டி அப்போஸ்தல நடபடிகளில் 1 அதிகாரம், 11ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரம் இந்த 3 இடங்கள்ல யோவான் ஸ்நானகனை குறித்து வருது. இதுக்கு பிறகு வேற எந்த இடங்களிலும் யோவான் ஸ்நானகனை குறித்து அதிகமாக படிக்க முடியாது. ஏன்னா இயேசு வந்த பிறகு இயேசு முக்கியத்துவப்படுத்தப்படுகிறார். இயேசு முதன்மையாக இருக்கிறார். இயேசு இரட்சகராக எல்லாருக்கும் முக்கியமானவராக வந்து விடுகிறார். ஆக யோவான் ஸ்நானகன் சத்தம் என்று அழைக்கப்பட்டான். வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவருடைய சத்தமா இருந்தான். ஆனால் இயேசு வார்த்தையா இருந்தார். வார்த்தை இருந்தாதான் சத்தம் வரும். அப்போ இயேசு வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ள வாசம் பண்ணாரு. அப்போ இயேசு வார்த்தையானவர். யோவான் ஸ்நானகன் அந்த வார்த்தையின் சத்தமானவன். ஆக யோவான் ஸ்நானகன் என்ன சத்தமிட்டான் வனாந்தரத்தில்? வரப்போறாரு, வரப்போறாரு, வரப்போறாரு. அதான் அவனுடைய செய்தி. ஆனால் அவர் வந்துட்ட பிறகு அந்த சத்தம் அடங்கி போது வார்த்தை தான் ஓங்கி நிற்குது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி எல்லாரும் இயேசுவை முக்கியத்துவப்படுத்துறாங்க. ஸோ மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அப்போஸ்தலர்கள் எல்லாருமே யோவான் ஸ்நானகனை குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவனிக்கிறோம். இப்போ மத்தேயு புத்தகத்துக்கு வரோம். யோவான் ஊழியத்தையும் இயேசு அவனிடத்தில் வந்து ஞானஸ்தானம் பெற்றதையும் கூறுகிறது. மேத்யூ 3ஆம் அதிகாரம் முதல்ல என்ன சொல்லுது? இயேசு வராரு, ஞானஸ்தானம் பெறாரு. இது மத்தேயுல சொல்லப்பட்டிருக்குது. மார்க்ல யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கம், இயேசு வந்து அவனிடத்துல ஞானஸ்தானம் பெற்றதை மார்க் சொல்றாரு. 2 சுவிசேஷர்களும் சேமா பதிவிடுறாங்க. ஸோ மார்க் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 11 வரை யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்றாரு, இயேசு வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. ஓகே, 2 பேரும் ஒரே மாதிரி பதிவிட்டு இருக்கிறாங்க. 3வது யோவான் சுவிசேஷம், யோவான் ஸ்நானகனின் பிரசங்கம் சொல்லப்பட்டிருக்குது, இயேசு வந்து ஞானஸ்தானம் பெறாரு. ஸோ யோவான் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 34. ஸோ மத்தேயு பார்த்தோம், மார்க் பார்த்தோம், யோவான் பார்த்தோம். ஆனா லூக்கா விசேஷமானவன். அவன் சொல்லுகிற செய்தி இவங்களை விட எக்ஸ்ட்ரா சொல்றாரு. அப்போ லூக்காவினுடைய சிறப்புகள் யோவான் ஸ்நானகனை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்குது லூக்கா புஸ்தகத்தில். இப்போ பார்ப்போம். லூக்காவில் யோவானின் பிறப்பு முன்னறிவிப்பு, யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பு முன்னறிவிப்பு லூக்கா எழுதுறாரு. எப்படி பிறந்தாரு, எப்படி வளர்ந்தாரு, எப்படி வந்தாரு, அதை சொல்றாரு லூக்கா. மற்ற 3 பேரும் அதை சொல்லலை. ஸ்ட்ரெயிட்டா ஊழியத்துக்கு வந்துட்டாரு. யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்றாரு அப்படின்னு மற்ற 3 பேரும் சொல்றாங்க. ஆனா லூக்கா சொல்றப்ப யோவான் ஸ்நானகன் எப்படி பிறந்தாரு, அவங்க ஃபேமிலி எப்படி அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ லூக்காவினுடைய சுவிசேஷத்துல எக்ஸ்ட்ரா மெசேஜ், ஹிஸ்டரி, செய்தி யோவான் ஸ்நானகனை பத்தி அதிகமா இருக்குது. மற்றவங்க குறைவா சொல்லி இருக்கிறாங்க.
இப்ப லூக்காவில் யோவானுடைய பிறப்பு, முன்னறிவிப்பு, யோவானின் பெற்றோர், யோவானுக்கு பெயர் சூட்டுதல், யோவான் வளர்ந்த விதம், இத லூக்கா 1:5 முதல் 80 வரை முதல்ல அவருடைய பிறப்பு குறிச்சி சொல்றாரு லூக்கா. கவனிக்கணும். அப்புறமா இன்னொரு பகுதியில் லூக்கா சொல்றப்ப யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம், யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கம், யோவான் மக்களுக்கு கொடுத்த ஞானஸ்தானம், யோவான் இயேசுவுக்கு கொடுத்த ஞானஸ்தானம், இத லூக்கா பதிவிடுறாரு. மற்ற 3 பேரும் ஒரு பக்கம் செய்தியே சொன்னாங்க, லூக்கா 2 பக்கம் செய்தியே சொல்றாரு. லூக்கா 3 முதல் 23. ஓகே, இப்போ இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது, லூக்கா 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இந்த முதல் அதிகாரம் முழுசுமே யோவான் ஸ்நானகனுடைய ஃபேமிலியை பத்தி சொல்லுது. லூக்கா முதல் அதிகாரம். 2ஆம் அதிகாரம் முழுசும் இயேசு கிறிஸ்துனுடைய ஃபேமிலியை குறித்து சொல்லுது. லூக்கா. மற்ற மத்தேயு, மார்க்கு, யோவான் 3 பேரும் யோவான் ஸ்நானகன் டைரக்டா மினிஸ்ட்ரிக்கு என்ட்ரி ஆகிறத சொல்லுது. தொடக்கம் எங்க? வனாந்தரத்தில் கூப்பிடுற சத்தமா இருந்தான், யோவான் நின்னாரு, பிரசங்கம் பண்ணாரு, இயேசு வந்தாரு, ஞானஸ்தானம் பெற்றாரு. ஆனா லூக்கா சொல்றப்ப விரிவா சொல்றாரு, அந்த யோவான் ஸ்நானகன் யாரு, அவன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, என்ன பண்ணாரு, எப்படி பிறந்தாரு, அதை சொல்றாரு. இப்போ லூக்காவில் முதல் அதிகாரம் யோவான் ஸ்நானகனுடைய ஃபேமிலியை சொல்லுது. அவங்க அம்மா, அவங்க அப்பா, யோவான் ஸ்நானகன் எப்படி பிறந்தாரு அப்படின்னு. 2ஆம் அதிகாரம், லூக்கா 2ஆம் அதிகாரம், அந்த மரியாள், அந்த யோசேப்பு, அவங்களுக்கு பிறந்த இயேசு பாலன். அப்போ 2ஆம் அதிகாரம் இயேசுவினுடைய குடும்பத்தை சொல்லுது. 3ஆம் அதிகாரம் இப்ப இந்த 2 பேரும் வளர்ந்து பெரியவங்கள் ஆயிட்டாங்க. அப்போ 3ஆம் அதிகாரம் யோவான் ஸ்நானகனிலிருந்து தொடங்குது. லூக்கா 3ஆம் அதிகாரம் யோவான் ஸ்நானகனிலிருந்து தொடங்குது. இப்ப கவனிக்கணும், லூக்கா முதல் அதிகாரம், லூக்கா 2ஆம் அதிகாரம், யோவான் ஸ்நானகனும் இயேசுவும் 6 மாத இடைவெளியில பெரியவங்க. யோவான் ஸ்நானகன் 6 மாதம் பெரியவர் இயேசுவை விட, இயேசு யோவான் ஸ்நானகனை விட 6 மாதம் இளையவர். இவங்க 2 பேருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், பிறப்பு, இத முதல் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் சொல்லுது. 3ஆம் அதிகாரம் வரப்ப இயேசுவுக்கு வயசு 30. அப்படின்னா லூக்கா 2ஆம் அதிகாரத்துக்கும் 3ஆம் அதிகாரத்துக்கும் இடைவெளி 30 வருஷம். Praise the Lord. யோவான் ஸ்நானகனின் ஊழியத்தை குறித்து நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். மிக பிரபலமான அபிஷேகிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய ஊழியன் யோவான் ஸ்நானகன். அவனை பற்றி ஏதோ சிறு அதிகாரங்கள், செய்திகளை வாசிப்பது போல் இருக்கலாம். இங்கும் அங்குமான செய்திகள் இருக்கின்றன. அவனை பற்றிய அதிகமான செய்திகள் இல்லை. ஆகவே அவன் ஏதோ சாதாரண ஒரு ஊழியனை போல் இருந்தானோ என்று யோசிப்பவர்கள் உண்டு. உண்மை என்ன தெரியுமா? புதிய ஏற்பாட்டில் மிக பெரிய வல்லமையான ஒரு ஊழியக்காரனாய் இருந்தார் யோவான் ஸ்நானகன். ஆண்டவர் இயேசுவே அவனுடைய ஊழியத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார். அவனை அப்படி பாராட்டினார். யோவானுடைய ஊழியத்திலே அவனுடைய பிரசங்கம் இருக்கிறதே அபாரம். ஆம், ஜனங்கள் எல்லாம் அவனுடைய செய்திகளை கேட்க ஓடி வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த அளவுக்கு அந்த செய்திகளிலே அபிஷேகம் இருந்தன, செய்தி இருந்தன, சாரம் இருந்தன. ஜனங்களின் இருதயத்தை போய் அந்த செய்திகள் பாய்ந்தன. எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் பிரசங்கிக்கும் பொழுது இப்படிதான் பிரசங்கிக்க வேண்டும். அநேக பிரசங்கிகள் நம் மத்தியில் உண்டு அல்லவா? சபைகளிலே, ஆராதனையிலே எவ்வளோ மெத்த படித்தவர்கள், பயிற்சி பெற்றவர்கள், ஆயர்கள், பாஸ்டர்கள், சுவிசேஷர்கள், இப்படி பலர் உண்டு. இவர்களெல்லாம் வாரந்தோறும் பிரசங்கிக்கிறவர்கள் தானே. எனக்கு அன்பான பிரசங்கிமார்களே, உங்கள் செய்திகள்
யோவான் ஸ்நானகனின் செய்தியைப் போல சாரம் நிறைந்த செய்திகளாய் இருக்க வேண்டும் என்பதில் எப்பொழுதும் கவனமாயிருங்கள். ஆம், யோவான் ஊழியம் செய்தான், பிரசங்கம் செய்தான், அவன் தேவனுடைய வேலையை செய்தான். நம்முடைய பிரசங்கங்கள் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்க வேண்டும், விடுதலையை கொண்டு வர வேண்டும். நீங்கள் எப்பொழுது பிரசங்கம் பண்ணினாலும் உங்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைத்தால் கூட அந்த பிரசங்கம் மிகவும் அபிஷேகிக்கப்பட்டதாய், வல்லமை நிறைந்ததாய், சாரம் நிறைந்ததாய் இருக்க வேண்டும். இவ்வளவு நாள் எப்படி பிரசங்கம் பண்ணினீர்கள் என்று நீங்கள் யோசிக்கலாம். ஒருவேளை அதை மறந்து விடுங்கள். இனிமேல் இன்றிலிருந்து உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன். உங்கள் பிரசங்கங்கள் சாரம் ஏறினவைகளாய், யோவானுடைய செய்திகளைப் போல ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை வெளிப்படுத்துகிற பிரசங்கமாய் இருப்பதாக. அப்படி பிரசங்கம் பண்ணுங்கள், அப்படி பிரசங்கம் பண்ணுங்கள். கர்த்தருடைய வல்லமை உங்கள் பிரசங்கங்களிலே பிரதிபலிக்கட்டும், பிரதிபலிக்கட்டும். நீங்கள் பேசும்போது ஜனங்கள் எல்லாம் உங்கள் வார்த்தைகளை கவனிக்கும்படி உங்கள் வார்த்தைகள் அபிஷேகிக்கப்பட்டதாய் இருக்க வேண்டும். நன்றாய் ஆயத்தம் செய்து, நன்றாய் ஜெபம் பண்ணி, ஒரே சிந்தையாய் இருந்து நீங்கள் பிரசங்கிக்க செல்லுங்கள். பிரசங்கத்தை முடிக்கிற வரைக்கும் யாரிடத்திலும் நீங்கள் எந்த கவன சிதறலும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட பிரசங்கங்கள் மக்களுடைய வாழ்க்கையை அசைக்கும், இருதயத்தை அசைக்கும். யோவான் பிரசங்கம் பண்ணினான். யோவானை போலதான் நாமும் பிரசங்கம் பண்ண வேண்டும். ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்ற, சீர்திருத்த, ஜனங்கள் கிறிஸ்துவுக்கு நேராய் நடத்தப்பட, ஜனங்கள் கர்த்தருக்கு நேராய் வழிகளை ஆயத்தம் பண்ண, கோணலானவைகளை எல்லாம் நேராக்கும்படியான பிரசங்கங்கள் வேண்டும், பிரசங்கிகளும் வேண்டும். நீங்கள் ஏன் அப்படிப்பட்ட ஒரு பிரசங்கியாய் வரக்கூடாது? நீங்கள் ஏன் அப்படி பிரசங்கிக்க கூடாது? நீங்கள் ஏன் அப்படிப்பட்ட தேவனுடைய வல்லமையான கரத்தில் இருக்கிற ஒரு பாத்திரமா இருக்கக்கூடாது? ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களையும் அப்படி உருவாக்குவார், பயன்படுத்துவார். ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகனை ஊழியத்திற்கு அனுப்பினது நீர்தானே. தேவனால் அனுப்பப்பட்ட அந்த மனுஷன் எப்படி பிரசங்கம் பண்ணானோ அதே போல இந்த வசனத்தை கேட்கிறவர்கள் பிரசங்கம் பண்ண, அவர்களை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. எந்த இடத்திலும் அவர்கள் நன்றாய் பிரசங்கிக்கும்படி, வல்லமையாய் பிரசங்கிக்கும்படி பிரசங்கங்களை அபிஷேகம் பண்ணும், வார்த்தைகளை அபிஷேகம் பண்ணும், அவர்களை உருவாக்கும். சாரம் ஏறின வார்த்தைகள், காரமான அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகள் அவர்கள் வாயிலிருந்து புறப்படுவதாக. ஆண்டவரே, ஜனங்கள் மாறும்படி, ரட்சிக்கப்படும்படி, ஜனங்கள் கர்த்தரை அறியும்படி, ஜனங்கள் தங்கள் சீர்கேடுகளை விட்டு திரும்பும்படியான பிரசங்கங்கள் இவர்கள் மூலம் வரட்டும்பா. நீர் அவர்களை ஆசீர்வதியும், பயன்படுத்தும். உம்முடைய கரங்களிலே எடுத்து பயன்படுத்தும் ராஜா, பயன்படுத்தும். பல பிரசங்கிகள் எழும்பட்டும். நன்றாய் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கிற ஒரு தலைமுறை எழும்புவதாக, எழும்புவதாக. ஆண்டவரே, நீர் அப்படி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இந்த ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி, கோடா கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நன்றாய் வேதத்தை வாசியுங்கள். வாய்ப்பு கொடுக்கப்படுகிற இடங்களிலெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணுங்கள். நன்றாய் ஆயத்தம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் பிரசங்கங்களிலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். ஜனங்கள் கர்த்தருக்கு நேராய் திரும்புவார்கள். இதை மனதில் கொண்டு இனி வருகிற நாட்கள் உங்களுடைய பிரசங்கங்களால் இடங்கள் நிரம்பட்டும், ஜனங்கள் அசையட்டும். கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். திரும்பவும் தொடர்ந்து யோவான் ஸ்நானகனின் செய்திகளை கேட்போம். God bless you. அன்பானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய பெரிய பஞ்சம், அந்த பஞ்சம் தான். தேசத்தை அசைக்கிறவன் யார்? ஜனங்களை அசைக்கிறவன் யார்? எழுப்புகிறவன் யார்? எந்த பிரசங்கி, எந்த ஊழியன்? அந்த பாத்திரம் தான் இன்னைக்கு வேணும்.